வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் நலம் விரும்பி கிருஷ் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் காரகத்துவங்கள். கடகராசியில் மொத்தம் உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்குகிறது. கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான். கடக ராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு பகவான். கடகராசியில் நீச்சம் பெறும் கிரகம் செவ்வாய் பகவான். அப்போ இந்த அனைத்து கிரகங்களையும் வைத்து கொண்டு நாம் இந்த கடகராசியின் காரகத்துவங்களை பார்க்க வேண்டும். அப்போ கடகராசின்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீடு, அது நீர்நிலைகள் நிறைந்தது, வயல்வெளிகளை சார்ந்தது. அப்போ இடங்கள் என்று சொன்னால் இந்த இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை குறிக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தை குறிக்கும். கடகராசியில் இடங்களின் அமைப்பு பிறந்த இடத்தை சொல்லலாம். ஒருவருடைய சுகத்தை சொல்லக்கூடிய இடம் கடகராசி. கடகம் ஒரு ராசிக்கு லக்ன பாவமாகவோ ராசியாகவோ இருந்து கடக ராசி கெட்டு போனால் அவர்களுக்கு சுகம் கெட்டு போய்விடும். அவர்களால் சுகமாக வாழ இயலாது. சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி கடகராசியில் உள்ளூர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கவுன்சிலர், வார்டு மெம்பர், இதே மாதிரி சிறு பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கடகராசி கொடுக்கும். கடகராசி தான் ஆசிரியர் வீடு, மருத்துவர் வீடு, நர்ஸு. அப்போ கடகராசி தான் தாய். அப்ப சந்திரனுடைய வீடு. அப்போ தாய் தன்னுடைய குழந்தைகளை எப்படி பேணி பாதுகாத்து குழந்தை வளரும் போது அதுகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்க்க, குழந்தைக்கு பால் கொடுக்கவும், குழந்தைகளுக்கு அழுதால் அதுகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுக்கவும், குழந்தை வளம் செலம் கழித்தால் அதை பேணி பாதுகாக்கவும், இது எல்லாம் ஒரு தாய் ஒரு மருத்துவத்தில் நர்ஸு செய்வதை போல் தாய் செய்வதால் அப்ப இது நர்ஸு வீடு. அப்போ சந்திரன் இருக்கிறதுனால இங்க அழகு என்பது சொல்லப்படுகிறது. அழகு, சந்திரன் அழகை குறிக்கிறது. பசுமையான இடம் இந்த இடத்தை குறிக்கிறது. அப்போ சந்திர ராசியில் பிறந்தவர்கள் மிக அழகாக இருப்பார்கள், அன்பாக பேசுவார்கள், கல்வி அறிவு மிக்கவர்கள், படிக்காத மேதை என்று இவர்களை சொல்லலாம். அனுபவ அறிவு மிக்கவர்கள், பொதுநலன் அக்கறை இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். குடும்ப வாழ்வில் சில சுகமின்மை இருக்கும். குடும்பம் பெரிய அளவில் சிறப்பாக சொல்ற அளவுக்கு இருக்காது. கோவில் குளக்கரை அருகில்தான் இவர்களுடைய வீடுகள் இருக்கும். உள்ளூர் பக்கத்தில் இருந்தால் இவர்களுக்கு வளர்ச்சி இருக்காது. வெளியூரில் இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அப்போ இந்த கடகராசியில இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான் மழைக்கான கிரகம். அப்போ கடகராசி ஒருவருக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும், இறக்கத்தையும் கொடுக்கும். கடகராசி வெளிநாட்டு ராசி என்று சொல்வார்கள். விபத்துக்கான ராசியும் இதுதான். கடகராசி சிலவித விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும். கல்வி நிறுவனம் இங்குதான் இருக்கின்றது. அப்போ ஸ்கூல், காலேஜ் எல்லாம் இங்கு அடங்கும். வெளிநாட்டுக்கான பாவமும் கடகராசி தான். கல்வி அறிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள். நல்ல பதவி, பெரிய இடங்களில் பெரிய பெரிய பதவிகளை அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். கடகராசி விபச்சார வீடு. இவர்கள் வீட்டின் அருகில் ஒரு காவல் நிலையங்கள் இருக்கும். பெண்களால் இவர்கள் சில அவச்சொல்களையும் சந்திப்பார்கள். இவர்கள் முதல் வீடை இவர்கள் இழப்பார்கள்.
பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு வேறொரு வீடு வாங்கி அதன் பிறகு அவருடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இல்லை வீட்டை விற்பதற்காக செய்து விடுவார்கள். செவ்வாயும் சந்திரன் அங்கு தொடர்பு ஏற்படுவதால் வீடுக்கான பலம் அங்கு குறைகிறது. அதே மாதிரி ஒரு ஊனமானவர்கள் இவர்கள் வீட்டில் இருப்பார்கள். ஊமை அப்போ ஊனத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தாமத திருமணங்களையும் கொடுக்கும் இங்கு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல கால வருஷத்தை இருக்குது. பூச நட்சத்திரங்களால் பூஜை செய்வதில் சாமிகள் அடியில் குறி சொல்வதில் இவர்கள் இருப்பார்கள். பக்தி தியானம் இவர்கள் குடும்பங்களில் நிறைந்து காணப்படும். தொலைத்தொடர்பு சார்ந்த துறை உண்டு. காணாமல் போனவர்களோ துர்மரணம் ஏற்பட்டவர்களோ குடும்பத்தில் இருக்கும். பெரிய அளவில் புகழ் உண்டு. பயணம் சார்ந்த தொழில்கள், ஸ்டூடியோ, கேமரா இது சார்ந்த தொழில்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ ஆயில்லி நட்சத்திரமாக இருந்தால் அரசு தொடர்பு கிடைக்கும். தொழிலாளர் தொழில் பெரிய விருத்தி கிடைக்கும். தொழிலில் மேன்மை வருவதற்கான அமைப்பு கிடைக்கும். ஆசிரியர் உள்ள குடும்பமாக இருப்பாங்க. இவர்களுக்கு கண் நோய் வந்து செல்லும். உணவுகள் மேல மிகப்பெரிய பிரியங்களும் பற்றுதலும் இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்த நலன் மகராஜா இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்காரு. அப்போ உணவு சமைப்பதில் இவர்கள் மிக பெஸ்டாக சமைப்பார்கள். சமையல் அறையில் இவர்களை கொண்டு போய் விட்டால் சமையல் செய்வதில் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருப்பார். சுவையான சமையல் நமக்கு கிடைக்கும். நல்ல நிர்வாக திறமை இவர்களுக்கு இருக்கும். நல்ல பொறுப்பில் இருப்பார்கள். 2 துறைகளில் இருப்பார்கள். ஒரு வீடு கட்டி விற்பார்கள். வாடகை வருமானம் இவர்களுக்கு உண்டு. பூர்வீகத்தை சொத்தை விட்டு வெளியே இருப்பார்கள். இப்போ கடகராசியில நம்ம பார்த்த அமைப்புகள்ல இத்தனை அமைப்புகளும் கடகராசியில நமக்கு வந்திருக்கு. அப்போ கடகராசியில இது போன்ற அமைப்புகளான இன்னும் நிறைய காரகத்துவங்களும் நிறைய அமைப்புகளும் இருக்கிறது. அது நாம இனி வரும் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நாம இதை பற்றியான ஒவ்வொரு ராசியை பற்றி விரிவுரையான தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா நாம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நலம் விரும்பி கிருஷ்.